la! Your dream vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் மிஸ்டர் விஜய் ஆண்டனி, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கேன், சூப்பர். ஸோ நம்ம வந்து இப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம் ரோலிங் சொல்கிறதுக்கு முன்னாடி. சரி. நீங்கள் சொன்னீங்க யாராவது ஒருத்தர் படம் ஆரம்பித்தா படம் பண்ணிகிட்டே இருக்கணும். வாட் இஸ் தட் ஃபிலாசபி? ஃபிலாசபி இல்லை சார். நீங்கள் வேலையை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஆஃபீஸ்க்கு போய் வேலை தேடி போகிறீங்க. வாங்க ராஜா, உங்களுக்கு வேலை கொடுத்துட்றேன், இந்த சீட்டு உங்களுக்காக தான் யாரும் காத்துட்ருக்க மாட்டாங்க. போடா, நிறைய ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுவாங்க. திருப்பி முயற்சி பண்ணணும். தோல்வியும் வெற்றியும் வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறது தான், இன்னொரு கம்பெனி டிசைட் பண்ணுறது இல்லை. ஒரு படம் ஓடாமல் போகிறதுக்கு காரணம் நீ இல்லை, அந்த கதை, அந்த ப்ரொடியூசர், அந்த கேமராமேன், அந்த கால சூழ்நிலை, பல காரணங்கள் இருக்கும். இதெல்லாம் நான் தான் பொறுப்புன்னு ஒரு ஹீரோ நினச்சிக்கிட்டு, என் படம் ஓடலன்னு நினச்சிக்கிட்டு, செகண்ட் படத்தையும் ஐயோ அதே மாதிரி நான் தான் காரணம்னு நினச்சிக்கிட்டு அப்படி போகிறத விட இனிமேல் வந்து சரியான டீமுக்குள்ள அசம்பிள் பண்ணி போகணுன்னு சொல்லிட்டு டீமை மாற்றி நீங்கள் ஆக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா யூ ஹேவ் டு கண்டினியூஸ்லி டூ. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை நோக்கி பயணிச்சுட்டு தான் இருக்கணும். தவிர்த்து நம்ம இதுக்காக இதை பேசியிருந்தோம்னா, ஒரு ஹீரோ 2 படம் ட்ரை பண்ணார், 2 படம் ஓடல, அதனால ஹீரோ இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. ஆக்சுவலாக அதுக்காக பேசிட்டோம். அதான் நான் வந்து அதான் சார். அதனால் நம்ம ஒரு விஷயம் டிசைட் பண்ணிட்டோம்னா நடக்கிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம நினச்சி நடக்காமல் என்ன இருக்க போகுது. ஸோ ஒரு ட்ரீமர்னா அது ட்ரீமர் இல்லை சார், ப்ராக்டிக்கல் தான். நான் ட்ரீமர், நான் இங்கேருந்து ஆல்வார் இல்லை ஒரு ட்ரீம் இருந்ததுன்னா அது 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 அமையற மட்டும் யூ ஷுட் கீப் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். அதை ட்ரீமாக நினச்சாலே பிரச்சனை தான். ஆக்சுவலாக அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே ஆழ்வார்பேட்டை இங்கே நடந்து போக போகிறேன்றது ட்ரீமாக நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அதெல்லாம் ட்ரீமாக சேர்க்க முடியும். அது மாதிரி ஒரு படம் நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணிட்டீங்க நீங்கள் மென்டலி. இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணிங்க சார், நீங்கள் வந்து அதில் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக அதை முடிச்சுட்டு அதோட தாகம் அணிஞ்ச பிறகு இன்னொரு டிபார்ட்மெண்ட் வந்துருக்கீங்க. ஆக்சுவலாக அது மாதிரி ஒரு ப்ரொஃபஷனாக ஒருத்தர் சூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அதை ஒரு ப்ராஜெக்ட்டு 1 மாதம் 1 வருஷம் 1 வருஷத்தோடு முடிஞ்சு போச்சு, இதோட கதை இந்த ஒர்க் அவுட் ஆகலை, அடுத்ததுக்கு போகிறேன் அப்படி இல்லை சார். அதை முடிச்சிட்டிங்கன்னா போக வேண்டியது தான் அதை நோக்கி. இப்போ நீங்கள் இருக்கீங்க, யூ ஹேட் அ லாட் ஆஃப் சக்ஸஸ் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர். ஓகே சார். நிஜமாக சொல்கிறேன், லைக் ஒரு காலத்தில் விஜய் ஆண்டனி சாங்னா வந்துட்டே இருக்கும். இப்போ வரும் சார், அடுத்த வருஷத்துலேருந்து வரும். அடுத்த வருஷத்துலேருந்து வருமா? இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நடுவில் வந்து ஒரு 12 இயர்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆமாம், ஏன்னா என் படத்துக்கு நான் எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ப்ரொடக்ஷனாக ஈஸி கிடையாது, இல்லை அதில் 1000 பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டேரக்டர்னு வச்சப்போமே, என்னை நோக்கி வரீங்க, ஒரு கம்போஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ஏன் இஷ்யூஸில் பிஸியாக இருந்து நான் உங்களுக்கான வேலையை நான் ஜஸ்டிஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அது ஒர்க்குக்கு நான் பண்ணுற துரோகம் இல்லையா? ப்ளஸ் உங்கள் லைஃப் அது. ஸோ இன்னொருத்தரை வந்து நம்ம பாதியாக ஹேண்டில் பண்ணக்கூடாது. அந்த வேலையை முடிஞ்சால் சூப்பராக பண்ணணும், இல்லைனா தொடக்கூடாதுன்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், மற்றவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து என்னோடய படங்களுக்கே ஐ திங்க் நான் ப்ரொடக்ஷன் பண்ண படங்கள்லேயே 5 படம் நான் மியூசிக் பண்ணல, அப்படி ஒரு ஜோனில் இருந்தேன். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியை கற்றுக்கிறது அவ்வளோ விஷயங்கள் எனக்கு இருந்துச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு தெளிவாயிட்டேன், நல்லா அடி வாங்கி பக்குவமானதுனால எஸ் வி கேன் ஸ்டார்ட்ன்றதுனால இனிமேல் பண்ணுற படங்கள் நான் மியூசிக் பண்ணுறேன். இது இல்லாமல் மற்ற ஹீரோஸோட மாசான படங்களுக்கு, ஏன்னா என்னோடய மியூசிக்கில், என்னோடய கதைகளில், என்னோடய ஸ்க்ரீன் பிளேயில், என்னோடய பேட்டர்னில் கதைக்கு என்னவோ அதான் பண்ண முடியும். ஓப்பனிங் சாங்லாம் எனக்கு பண்ண முடியாது, ஏன்னா என்னோடய இமேஜ் அப்படி, நான் பண்ணக்கூடிய ஸ்டோரி அப்படி தான் இருக்கும், ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ ஓப்பனிங் சாங்லாம் வச்சு பண்ணுற மாதிரி ஹீரோஸ் இருந்தால், சப்போஸ் தெலுங்கு தமிழ் அப்படின்ற மாதிரி ஒரு 2 படத்துக்கு மட்டும் வெளிப்படத்துக்கு அடுத்த வருஷத்தில் மியூசிக் பண்ணலான்னு இருக்கேன். இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, என் படம் 2, அந்த படம் 2ன்ற மாதிரி 4 படத்துக்கு மியூசிக் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு விஜய் படங்களில் ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து கரிகாலன். ஓகே சார், ஐ லவ் தட் சாங். தேங்க்யூ சார். ஐ ஜஸ்ட் லைக் ஒரு டான்ஸுக்கான ஒரு கிக்காஸ் சாங். கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி நான் அரிச்சா தாங்க மாட்ட மாதிரி பாட்டெலாம் என் படத்துக்கு பண்ண முடியாது. இப்போ எனக்கு அந்த இமேஜ் இல்லை சார். ஓப்பனிங் சாங்கு வந்து நிற்கிறேன், ஸ்க்ரீனை பார்த்து வணக்க போடுறேன், இதெல்லாம் நம்ம ஸ்டைல் கிடையாது. அது எந்த ஹீரோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஸ்டில் வி கேன் டூ. பட் நடுவில் வந்து ஒரு 15 வருஷம் பண்ணல, இனிமேல் வந்து ஐ வில் டூ. அண்ட் உங்கள் படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ஐ திங்க் இப்போ லாஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ சொல்லியிருக்கலாமா இருக்கலாம், பட் ஐ நோ ஐம் டெல்லிங் இட் அகேன். உலகினில் அந்த பாட்டு அது ஒரு ஃபிலசாபிக்கல் சாங். ஆமாம் சார், அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த பாட்டு. அது அந்த பாட்டும் சரி, அந்த வேர்ட்ஸும் சரி, பியூட்டிஃபுல் சாங். பட் ஆர் யூ ஜென்ரலி நீங்கள் வந்து லைஃப்லேயே கொஞ்சம் ஃபிலசாபிக்கலாக பார்க்குற பிகாஸ் உங்கள் இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் ரொம்பவே காமாக, லைக் எதுவுமே வந்து மனசுக்கு எடுத்துக்காமல் அந்த மாதிரி இருக்குது. பட் ஆர் யூ ரியலி லைக் தட்? ஃபிலாசபி இல்லை சார், நிறைய உண்மை தெரியும் எனக்கு வாழ்க்கையை பற்றி. ஒரு உண்மை சொல்லுங்கள். உண்மையே தெரியாது யாருக்குமேன்றது தான் அந்த உண்மை. ஆக்சுவலாக ஓகே, நம்ம யாருக்குமே உண்மையே தெரியாது. நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கிறோம்ல, 2 படம் ஓடின உடனே நம்ம பெரியார் ஜெயிச்சிட்டோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து நான் ஹிந்து பேப்பர் எழுதின உடனே நம்ம ஒரு பெரிய ரிப்போர்ட் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் நமக்கு மீறி பல பில்லியன் ஆண்டுகள் வரலாறு, நமக்கு மேலே என்ன இருக்குது, வானத்தில் என்ன இருக்குது, கீழே இருக்குது, நம்மளாம் எப்படி வந்தோம் உலகத்தில், நமக்கு அடுத்த லைஃப் என்ன,
எப்படி அமைக்கப்பட்டது ஒரு 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 கூட நம்மளால் உருவாக்க முடியாதுல்ல சார். இன்னும் சின்ன மட்டும் உருவாக்குங்க. இப்போ இவ்வளோ பெரிய இலான் மஸ்க் தானே, இது அம்பானி, இலான் மஸ்க்கு, இந்த என்ன பில்கேட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றுமே வேணாம் தம்பிங்களா, நீங்களாம் உட்காந்து ஒரு ரூமில் கோடியாக செலவு பண்ணி ஒரு மட்டும் உருவாக்கி காட்டுங்கன்னா முடியாது. ஸோ நம்மளை தாண்டி நமக்கு முன்னாடி பின்னாடின்னு என்னென்னமோ விஷயங்கள் இருக்கின்றதால நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டதுனால காம் ஆகிட்டேன், அவ்வளோதான். இல்லை ஒரு காலத்தில் அண்ட் ஐ ஆஸ்க் திஸ் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், ஒரு காலத்தில் வந்து ஒரு விஜய் ஆண்டனினாலே கம்ப்ளீட்டாக அவர் ஒரு ஸ்கிரிப்டை தொட்டால் அது வந்து பயங்கரமான ஸ்கிரிப்டாக இருக்கும், ஹிட்டான ஸ்கிரிப்டாக இருக்கும், மக்களை போய் தொடும், அந்த மாதிரி ஒரு ரெப்புடேஷன் யூ ஹேட் அண்ட் இட் கண்டினியூட் ஃபார் குவைட் அ லாங் டைம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 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 2-3 இயர்ஸாக இட்ஸ் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது. ஏன் அந்த மாதிரி? பிகாஸ் ஆஃப் பர்சனல் ரீசன்ஸா? இது ரொம்ப சிம்பிள் சார். நான் வந்து ஒரு கதை கேட்குறேன், என் ப்ரொடக்ஷன் தான் ஐ திங்க் முதல் 10 படம் நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணேன். ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு படம் பார்க்குறேன், படம் ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு. இந்த ஆடியன்ஸுக்கு முன்னாடி நானே கிரிட்டிசைஸ் பண்ணிடுறேன், கேவலமாக இருக்குது, என்ன இது 10 நாள் பேட்ச் ஒர்க் பண்ணுங்க, இந்த சீனை மாற்றுங்க, அதை மாற்றுங்க, இதை மாற்றுங்க, மியூசிக் ஒர்க் அவுட் ஆகலை, எடிட்டை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ப்ரொடக்ஷனில் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே அந்த வீட்டை ஒதுங்க வைக்கிறதுக்கும் அந்த வீட்டுக்குள்ளே உள்ள ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்குமான அத்தனை உரிமை என்கிட்ட இருக்குது. நீங்கள் நான் நட்பா சார் இதே வெளி கம்பெனியில் படம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க சார், நான் ஒரு கதை கேட்குறேன், எல்லா குமுதத்தில் உள்ள கதையும் எல்லா தொடர் கதையும் வந்து படமாயிடாது. படமாக்குதல்ன்றது அடுத்த ப்ராசஸ். கதை நல்லா இருக்குன்னு ஒரு கதையை ஓகே பண்ணிடுறோம். படமாக்குதல்ன்ற ப்ராசஸில் வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க, அது பக்கத்து வீடு. அங்கே வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மட்டும் ஒரு ஆக்டராக செஞ்சுட்டு வேறு எந்த விஷயம் இல்லைன்னா தலையிடுறாருன்றவாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பற்றி தெரியும் இல்லையா, ஏதாவது பண்ணால் விஜய் ஆண்டனி வந்து அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு. இப்போ ரீசெண்டாக ஒரு போன படத்தில் கூட அவர் அதை பண்ணாருன்ட்டாங்க, நமக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலாக அப்படி ஒரு பேர் வந்து ஹீரோவோட பொசிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கல். ஏதாவது சொன்னால் வந்து நல்லது சொன்னால் கூட சம்டைம்ஸ் அது கூட ரொம்ப டிப்ளமேட்டிக்காக சொல்லலாமே தவிர அந்த காரியத்தை எடுத்து வச்சு செய்ய முடியாது. ஸோ அப்படின்றதுனால சில விஷயங்கள் நம்ம கதை கேட்டு ஓகே பண்ணி ப்ரொடக்ஷனில் கொடுத்தோம். ப்ரொடக்ஷன்றது நடிப்புன்றது விஜய் ஆண்டனி அவர் சூஸ் பண்ண கதையை சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை. அவங்க அந்த படத்தை எப்போ ஆரம்பிக்கிறாங்க, எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாங்க, எவ்வளோ வட்டி கட்டுறாங்க, எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க, சொன்ன டேட்டில் வருதா, முன்ன போச்சுன்னா பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்களா, திருத்துறாங்களா, அது அவங்க சொன்னதை டேரக்டர் கேட்குறாரா, டேரக்டருக்கு அவங்களுக்கு அமிக்கபிள் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, எல்லாமே. நம்ம ஒரு கதை கேட்டோம், என் கதையில் ஒரு விஷுவல் ஓடிச்சு, அந்த ஓடின விஷுவல் நல்லா இருந்துச்சு, கதை மட்டும் படமாயிராதில்ல சார். படமாக்குதல்ன்றது ஷூட்டு ப்ளஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரிலீஸ் இந்த மூவி ஆன் டைம் ரைட் டைம், அந்த பிஸ்னஸ் எப்படி கிராக் பண்ணுறாங்கன்றத எல்லாமே சேர்ந்து தான் படம். ப்ரொமோட்டுன்றது ஒன்று சார். ப்ரொமோட்டே பண்ணலன்னா கூட சார், சேது மாதிரி சில படங்கள்லாம் திடீர்னு பிக்கப் ஆகி அப்படியே பார்த்திக்கும். என்னோட பிச்சைக்காரன் 1 இருக்கு இல்லையா, தெலுங்கில் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் பண்ணல, ஒன்று வந்தரிக்கை நமஸ்காரம், எனக்கு இப்போவும் அதுதான் தெரியும். அந்தரிக்கை நமஸ்காரத்தை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை கூட தெரியாது. அங்கே போய் ப்ரொமோட் பண்ணல, வணக்கம் ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் மீட்டு முடிஞ்சு வந்துட்டோம். அந்த படம் பார்த்தா பயங்கரமாக ஓடுது. அது வந்து தமிழ் என்னோடய ஹையஸ்ட் ஷேர் வந்து என்னோடய கெரியரில் பிச்சைக்காரன் தெலுங்கு வெர்ஷன். இதுக்கு யார் ப்ரொமோஷன் பண்ணால் ஸோ கண்டென்ட்டே சம்டைம்ஸ் வில் சேவ் யூ சார். ஸோ ஒரு கதை அப்படின்றது வரைக்கும் தான் என்னோடய எல்லை. அதுக்கப்புறம் ஓடாத காரணம் பல விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ அதில் வந்து ப்ரொடியூசராக ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து டெட் வரைக்கும் கடைசி வரைக்கும் எனக்கு அத்தாரிட்டி இருக்குது. ஸோ மற்ற விஷயங்கள் அதை பண்ண முடியாது. ஸோ எனக்கு இப்போ ரீசெண்டாக தொடர்ந்து சரி நம்ம வந்து வருஷத்துக்கு 2 படமாக தயாரிக்கணும், அப்படி ஒரு படங்கள் நம்ம கமெண்ட்டுக்குள்ளேயும் வச்சு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இப்போ தொடர்ந்து பட தயாரிப்புகளில் இறங்கியிருக்கேன். இனிமேல் வந்து நீங்கள் பழைய விஜய் ஆண்டனி சொன்னீங்களே சார், அது இப்போது அடுத்த மாதத்துலேருந்து வரும். நைஸ். ஸோ இப்போது நீங்கள் ஹிட்லர் கதைக்கு சொன்னீங்கல்ல, அது வந்து ஒரு சம்திங் மஸ்ட் ஹவ் செட் ஓகே இந்த கதை வந்து கனெக்ட் ஆகும்ட்டு. வாட் இஸ் தட் சம்திங் ஒன்றும் இல்லை சார். ப்ரொடியூசர்ட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டோம், அவருக்கு ஒரு டேட்டில் ஒரு படம் பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு படம் பண்ணணும், அவருக்கு ஒரு படம் பண்ணணும்னு ஒரு டைம் கொடுத்தாச்சு. அட்வான்ஸ் வாங்கி ஐ திங்க் 1.5 years 2 years அதுக்கு ஏதாவது ஒரு கதை அதான் சார். அப்புறம் வந்து கதை வேணும், யாரை வச்சு படம் பண்ணலான்னு போது நான் பார்க்குறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து வானம் கொட்டட்டும் போட்டிருக்கு, மெட்ராஸ் டாக்கீஸ் போட்டிருக்கு. மணி சார் படம் பண்ணுறாரா அப்படின்னு கீழே பார்த்தா தனான் பேர் போட்டிருக்கு. மணி சார் ப்ரொடக்ஷனில் இன்னொரு டேரக்டர் வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவர் எதுக்கு இந்த கதையை ஓகே பண்ணணும்? மணி சார் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மணிரத்னம் சார் படல, மணிரத்னம் சார் ப்ரொடக்ஷனில் வேறு ஆக்டர்ஸை வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்ணி முன்னாடி வந்து இந்த சத்ரியன் வந்தது தெரியல சார். ரீசெண்ட் டைமில் நான் கேள்விப்பட்டது, எனக்கு அது கூட தெரியும், இப்போ தான் தெரியும். சார் ஒரு கதை ஓகே பண்ணியிருக்காரு, ஒரு டெக்னீஷியன் ஒரு மனுஷனை பார்த்து அனலைஸ் பண்ணி ஒருத்தர் அப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக விஷயம் இருக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் அந்த படத்தை பார்த்தா சரத்குமார் சாரோட கேரக்டரைசேஷன், அவங்க பர்ஃபார்மன்ஸ் அவங்க எதை கதையை எடுத்துக்கிட்டாங்களோ அந்த கதையை முழுமையாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க.
ஏதோ ஒரு கதை இங்கேருந்து நடந்து போகிறான், அம்ஜிக்கிற வரைக்கும் நடந்து போகிறான், 2.5 hours லைவ் கேமரா, இதுதான் கதைன்னு வச்சுக்கோங்க சார். அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னு இருக்கு இல்லையா, அந்த கதையை வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தா தான் நான் ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலாக. பண்ண பிறகு மைண்டில் ஓரத்தில் இருந்தார். ப்ரொடியூசர் நானும் வந்து யார் வச்சு பண்ணலான்னு நிறைய டேரக்டர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இவரோட பேரை வந்து ப்ரொடியூசர் சொன்ன உடனே, ஆமாம் சார் நானும் அந்த படம் பார்த்தேன், நல்ல ஃபில்ம் மேக்கர் அவர், நல்லா வந்து மேக்கிங் இருக்குது. கதை சொல்கிறது ஒரு பக்கம், பர்ஃபார்மன்ஸ் வாங்கணும்ல சார். நீங்கள் விக்ரம் பிரபுவோட மதுரை ஸ்லாங்கு, ஐஸ்வர்யா ராஜ் மதுரை ஸ்லாங்கு, சரத்குமார் சாரோட ஓவர் ஆக்டிங் இல்லாத கரெக்டான பர்ஃபார்மன்ஸ் மீட்டில் இந்த படம் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் மேலே மணி சார் வந்து அதை அப்ரூவ் பண்ணியிருந்தார். ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குது உங்கள் 2 பேருக்கு நடுவில். ஸோ மணிரத்னம் சார் வந்து இவர் டேரக்டராக பார்த்துருக்காரு. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல் இருக்கு சார், கூப்பிட்டு மீட் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு மீட் பண்ணி பேசினேன். பேசும்போது அவர் கதை சொல்லும்போது ரொம்ப ஆக்டிவாக எந்துவாக லவ் ரொமான்டிக் போர்ஷன்லாம் எனக்கு சொன்னார். இது எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக அலைவாயுதைக்கு ரேஞ்சில் இருந்துச்சு அவர் சொன்ன விஷயங்கள்லாம். என்ன வச்சு எப்படி தானே பண்ணீங்க? இல்லை சார் பண்ணிடுவேன் சார், எனக்கு தோணும் கரெக்டாக இருக்கும். அதாவது ரோமியோக்கெலாம் முன்னாடி, ரோமியோன்ற ஒரு காமெடி ரொமான்டிக் ஃபேமிலி ஃபிலிம் இப்போ தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வச்சுருந்தாரு, பண்ணார், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவரோட எக்ஸிக்யூஷன் நல்லா இருக்கும்னு நம்பி ஒரு படம் பண்ணலாம் அவருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த டைமில் அது ப்ரொடியூசருக்கு ஒரு படம் பண்ணணும். என் கையில் சிக்கின வந்து நல்ல டேரக்டர் வந்து சரியான காம்பினேஷன் தனா தான் அப்படின்றதுனால உடனே ஹிட்லர் ஓகே பண்ணியாச்சு. நாங்கள் என்ன கதையாக கேட்டோமோ அது வந்துருச்சு. ஓகே, நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ஹாப்பி வித். எஸ் சார். இப்போது டீசர் ஆர் ட்ரெய்லர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அதோட ஆரம்பத்தில் ஒரு லைன் வருது, நம்ம என்ன ஆயுதத்தை தேர்ந்தெடுக்கிறோமோ அது வந்து நம்ம எதிரிங்க தான் முடிவு பண்ணுறாங்க. இப்போ ஒரு எறும்பு கொசு கடிக்குதுன்னா இப்படி போதும் சார், ஒரு புளியை அடிக்கணும் துப்பாக்கி வேணும் சார். இதுதான் யாரு கூட சண்டை போடுறோன்றது அவன் நம்ம யாருன்னு டிசைட் பண்ணுவான். ஸோ இது வந்து இது ஒரு பயங்கர ஃபிலாசபி ஆக்சுவலி, பிகாஸ் இட் சீம்ஸ் ஆப்வியஸ், பட் சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு மனசுக்குள்ளே இருக்கும், ஆனால் அது வெளியே வந்து வேர்ட்ஸில் வரும்போது ஆமாம் இல்லை அப்படின்ட்டு தோணும். ஸோ இட் வாஸ் ஐ ரியலி லைக் தட் லைன். தேங்க்யூ. அந்த லைன் தான் ஒரு கதையோட ஒரு ஃபிலாசபியா? இல்லை, எல்லா வாழ்க்கையே தான் சார். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் கம்ஃபர்டபுளான ரேஞ்சில் இருக்கீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கீங்க. அது வந்து சுற்றுலா தலம் தான், இருந்தாலும் புலிகள் வனப்பகுதின்னு சொல்லியிருப்பானுங்க, கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் எப்படி மைண்டில் உங்களை செட் பண்ணி வச்சுருக்கீங்கன்றது நீங்கள் உங்கள் சுற்றுப்புறம் தான் உங்களை முடிவு பண்ணுன்ற மாதிரி தான். உங்கள் வாழ்க்கை எல்லாமே அது சம்மந்தப்பட்டது தான். ஸோ அது சண்டைக்கு போகிறீங்கன்னா அவன் குச்சி வச்சுருந்தா நீங்கள் குச்சி வச்சுப்பீங்க, துப்பாக்கி வச்சுருந்தானா நீங்களும் துப்பாக்கி தான் கொண்டு போகணுன்றதுனால வாழ்க்கையோட பேசிக்கே வந்து நீங்கள் யாருன்றது வந்து சுற்றுப்புறம் தான் தயாரிக்கும். நீங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக பேசிகிட்டு இருக்கீங்க, ஏன்னா உங்களுக்கு எல்லாமே வசதிகள் இருக்குது, அறிவு இருக்குது, உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க வாழ்றதுக்கு. இதெல்லாம் ஒரு வேளை சின்ன வயசில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நாலேஜ் இல்லாமல் போயிருந்தா, சுற்றி யாருமே உதவி பண்ணல, எல்லாமே உங்களை முதுகில் குத்திருந்தாங்கன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னா திருடனை மாறிப்பீங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம நல்லவே நம்ம கெட்டவன்றது நம்ம பொறுப்புலேயே இல்லை. நம்ம வந்து நம்ம பெருமைப்பட்டுக்கே கூடாது, நம்ம கெட்ட நமக்கு சூழ்நிலை சரியாக அமைஞ்சது. அதனால் நான் வந்து விஜய் ஆண்டனியாக வந்து நல்ல கருத்துக்கள் பேசிகிட்டு இருக்கேன். என் சூழ்நிலை மாறி இருந்தால் நான் ஒரு பெரிய அயோக்கியன், திருடன், வாழ்வதற்கு என்ன வேணால் பண்ணியிருப்பேன்ற ஒரு ஆளாக மாறி இருந்திருப்பேன்றதுனால நம்ம யாருன்றதை நம்ம எதிரி தான் தீர்மானிக்கிறான், நம்ம சூழ்நிலை தான் தீர்மானிக்கிறான்றது எல்லாத்துக்குமே பொருந்தும் ஆக்சுவலி. ஸோ அதுதான் வந்து ஹிட்லர். அதுவும் ஹிட்லர். பிகாஸ் நீங்கள் அலைபாயுதுன்னு சொன்னீங்க, இதுன்னு சொல்கிறீங்க. ஸோ ரெண்டு ஒரு ஐம் ட்ரைங் டு, உங்களுக்கு தான் எல்லாம் வேணும் சார், அதில் ரொமான்ஸ் வேணும், ஆக்ஷன் வேணும், கருத்து வேணும். நீங்கள் டிசைட் பண்ணுறது இல்லை சார். இல்லை சார், கதையில் எல்லாம் இருக்கணும். ரொமான்ஸ் பாட்டு ஒர்க் அவுட் ஆச்சு, காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு, கிளைமேக்ஸில் எமோஷன் ஆகணும், புதுசாக ஒரு கருத்து இருக்கணும், மேக்கிங் இருக்கணும். ஸோ இது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, டு வி அண்டர் எஸ்டிமேட் தி ஆடியன்ஸ்? பிகாஸ் இப்போ ரீசெண்டாக வாழைன்னு ஒரு படம் வந்திருக்கு, கலையரசன் ஒருத்தர் தான் வந்து நோன் பர்சன், அதில் மற்ற எல்லாருமே வந்து புதுமுகங்கள். படம் செம்ம ஹிட்டு அண்ட் இட்ஸ் அ சீரியஸ் ஃபிலிம். ஸோ ஹவு டு யூ டிஃபைன் தட்? சி இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த ஃபேக்டர் இருக்கணும், இந்த ஃபேக்டர் இருக்கணும், அப்படி இல்லை சார், எல்லா படமும் இல்லை சார். இப்போ நீங்கள் பிரியாணி சாப்பிட்ற இடத்துல பிரியாணி தான் பார்க்கணும், அங்கே அவியலிங்கன்னு கேட்கக்கூடாது. விஜய் ஆண்டனி படம்னு போய் பார்க்குறேன், அது ஏன் வந்து நான் மாதிரி இருக்கக்கூடாது? அதான் சார், இது இப்போ வரும், இது இப்போ பேக் டு பேக் நான் ப்ரொடக்ஷனில் இறங்கிட்டேன். நீங்கள் ரோமியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும். மேபி உங்களை மாதிரி யூத்துக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்காது. யூத்தா என்னங்க சொல்கிறீங்க? ரொம்பவே யூத்தோட ஏஜை ஏற்றிட்டீங்க. இல்லை சார், அது வந்து ரோமியோன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ண படம், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பிச்சைக்காரன் 2 ஒர்க் அவுட் ஆச்சு, இப்போ வந்து ஹிட்லர் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, இப்போ வந்து பழைய படங்கள் ஒர்க் அவுட் ஆச்சு. இனிமேல் நான் தயாரிக்கும் படங்களில் ஒர்க் அவுட் ஆகலைன்னா கூட படத்தை போட்டு முடிச்ச உடனே தப்பாக இருந்தால் கூட சரி பண்ணி முடிஞ்ச வரைக்கும் சர்வ் பண்ணுவோம். இம்பர்ஃபெக்ஷன் தான் உலகமே ஆக்சுவலாக. இங்கே எது பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியும் நம்மளால்? பர்ஃபெக்ட் ஆகிற வரைக்கும் ஒரு விஷயத்தை பண்ணி ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன இது இந்த உலகத்தில் எதுலேயுமே கிடையாது. ஸோ சில விஷயம் ஒர்க் அவுட் ஆகும், சில விஷயங்கள் வந்து 40 மக்கள் பார்த்துருப்பாங்க, சில விஷயங்கள் 400 மக்கள் பார்த்துருப்பாங்க, சில விஷயங்கள் 4000 பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ நான் அதை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? நான் என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே இருந்தேன், ஒவ்வொரு மொமெண்ட்டுக்கும் சின்சியராக நான் இருந்தேன்.
இவ்வளோ தான் என் கண்ட்ரோலில் இருக்குது. நான் இந்த மொமெண்ட்டில் நான் சின்சியராக என் வேலை பார்த்தேன். அப்புறம் நான் வந்து அதுக்கு மேலே நம்ம கண்ட்ரோல் எதுவுமே இல்லை சார். ஒருவேளை சில படங்கள் போகாமல் இருந்திருக்கலாம். ஓகே, நம்ம பண்ணுவோம். என்ன காரணங்கள் நமக்கு என்ன காரணங்கள் தெரிஞ்சால் போதும். தெரியலையே, ஏன் போச்சுன்னு தெரியல, போலன்னு தெரியலையே, பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்ற உங்கள் மனநிலைமை வந்து உங்களை டவுட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே தான் பிரச்சனை. இப்போது கேன் ஐ நேம் அ ஃபிலிம்? அது அவங்கள ஹர்ட் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் நேம் பண்ணலாம். ஏன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை. ஐ ஹவ் சீன் எவ்ரிதிங். நீங்கள் வந்து ஒரு ஃபிலிம் நேம் பண்ணி அது சம்மந்தப்பட்டவங்களை ஹர்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு படம்னு சொல்லி பேசலாம் சார். அது ஒரு படம்னு சொல்லி பேசலாம். இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து என்னை பற்றி என்ன சொன்னாலும் ஓகே, சந்தோஷமாக பேசிக்கலாம். 2-3 படங்கள் ஏதாவது ஒரு படம் எதுன்னு நேம் பண்ண வேணாம். ஓகே ஓகே. அது ஏன் சரியாக போகலை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது வாட் வாஸ் த ரீசன்? நம்ம படத்தை பொறுத்த வரைக்கும் எடுக்கலாம். ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் ரீசெண்டாக தயாரித்த படங்கள் வந்து பிச்சைக்காரன் 2 அண்ட் ரோமியோ, ரெண்டுமே எனக்கு நல்லா போச்சு சார். இட் வென்ட் வெல். ஓகே ஓகே. ஸோ தேர் நோ கம்ப்ளைண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அதில் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு ரோமியோ நம்பர் கொடுக்கல. ஏன்னா அது எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணேன். அப்புறம் எலெக்ஷன் முன்னாடி இன்னும் ஐபிஎல் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் லீவ் விட்டவொன்னே எனக்கு அப்போ தான் சைக்காலஜி தெரியுது. நாளைக்கு லீவ் விட்டாங்கன்னா உடனே படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது. அவன் ஊருக்கு போய், அதாவது நம்ம மெட்ராஸில் இருக்க மக்கள், ஊர் மக்கள்லாம் புலம்பெயர்றாங்க. டக்குன்னு லீவ் விட்டாங்கன்னா இன்னொரு ஊருக்கு போகிறாங்க. அவங்க போய் செட்டில் ஆகணும். ஒரு 4 நாள் செட்டில் ஆனோன்னா நெக்ஸ்ட் வீக் பண்ணியிருந்தா, அந்த போஸ்ட் எலெக்ஷன் பண்ணியிருந்தா இதே ரோமியோ எனக்கு வந்து இன்னொரு பெரிய ரிட்டர்ன் கொடுத்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். பட் ஸ்டில் இட்ஸ் டூயிங் வெல் இன் ஓடிடி. தெலுங்கில் வந்து பிவிடின்ற மாடலில் போட்டேன். தெலுங்கில் தேட்டர்கள் ஓடுனதை விட 3 மடங்கு பிவிடியில் எனக்கு அது படம் பார்த்துருக்காங்க. ரிப்போர்ட் சொல்லுது, இன்கம் சொல்லுது. ஸோ எல்லா விதத்துலையும் நான் ஹாப்பியாக இருக்கேன் சார். அதை விடுங்க சார். இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆமாம், ரோமியோ படத்தை பார்த்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் ஸ்கிரிப்ட் படித்து அழுதேன். டைரக்டர் விநாயக் வைத்தியநாதனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். படம்லாம் எடுத்தது அப்புறம் சார். இன்றைக்கி எப்படி போச்சுன்றது வேறு. ஸ்கிரிப்ட் படித்தோன்னே மிட் நைட் 3:30 சூப்பர் ஹிட்டு. பிச்சைக்காரனுக்கு அப்புறம் இந்த படம் பெரிய பேர் வாங்கி தரோன்னு சொல்லிட்டு ஒரு பூங்கொத்து, ஐ மீன் இமோஜியில் தான் பூங்கொத்து கொடுக்க முடியும். நைட் 3:30 அனுப்பிச்சு வாழ்த்துக்கள் சொன்னேன். அதே உணர்வோடு இன்றைக்கி வரைக்கும் நான் இருக்கிறேன். அந்த பையன் வந்தாருன்னா அவருக்கு எப்போ வேணால் திருப்பி பாய் கொடுப்பேன். எப்படி வேலை செஞ்சார், அந்த பையன் சென்சிபிலிட்டி என்ன அப்படின்றது எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. நல்ல திறமையான பையன். நம்ம ஒரு படம் பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக அந்த என்னோடய லிஸ்ட்டில் ரோமியோவும் இருக்குது. கண்டிப்பாக, டெஃபினட்டாக. ஸோ உங்களுக்கு வந்து ஆடியன்ஸஸ் வந்து ஓவர் தி இயர்ஸ் மாறிட்டே வராங்க? இல்லை சார், ஒன்று தான் சார். ஒன்று தான். அன்றைக்கி சாம்பார் தான் சாப்பிட்டாங்க, இன்றைக்கி சாம்பார் தான் சாப்பிட்றாங்க. ரைட். எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், இப்போ இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணுறது யார்? பட் அன்றைக்கி ஒரு ஆக்டர் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர், சாரி டு இன்டரப்ட் யூ, பட் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் ஒரு காலத்தில் வந்து நிறைய மெலடி பாட்டுலாம் வந்து வந்துட்டு இருந்தது. பட் இப்போ வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் டான்ஸ் பீட்ஸ் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. நம்ம மெலடி பண்ணால் இப்போ ரீசெண்டாக இல்லை, பட் அது வந்து பாட்டு கேட்டேன். லெட் மீ கம்ப்ளீட். வென் ஐ ஆஸ்க் பீப்புள் தே சே தட் இல்லை ப்ரொடியூசர்ஸ் வந்து இதான் கேட்குறாங்க, ஏன்னா இதுதான் வந்து யூத்துக்கு போய் சேருது அப்படின்ட்டு அவங்க எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அஃப்கோர்ஸ் இப்போ மெலடி பாட்டு வருது, வரலன்னு சொல்ல. நீங்கள் சொன்ன அதே வாழை படத்தில் ஒரு சாங் நல்லா இருக்குன்னு நான் வந்து லாகின் பண்ணி அந்த பாட்டு பேரை கேட்டு 15 தடவை கேட்டிருக்கேன் இது வரைக்கும். ஏதோ ஒரு பாட்டு, அந்த பொண்ணு சைக்கிளில் வர மாதிரி, அந்த தீ பாடின பாட்டு. இன்றைக்கி மெலடி ரசிகர்கள் இருக்காங்க. எதில் வைக்கப்படுதுன்னு இருக்குது சார். ஒரு சிச்சுவேஷனில் மெலடி தான் டிமாண்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க சார். கண்கள் இருந்தால் தான் ஒரு பெரிய உதாரணம். இப்போ ரீசெண்டாக நான் உலகில் மிக உயரம் நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. அது மெலடிலையும் சோகமான மெலடி வேறு. இன்றைக்கி நிறைய பேர் ஞாபகம் வச்சு பேசுகிறாங்க. அப்படின்றதுனால எல்லாமே அந்த கதைக்கு என்ன தேவைப்படுது, அது கதையோட ஜெல்லாகுதா, அதோட கம்ப்ளீஷன் இருக்கா. அதாவது எல்லாமே வந்து படைப்பாயிராது. படிச்சிட்டோம், நினச்சிட்டோம், ரிலீஸ் பண்ணிட்டோன்றதுனால மக்கள் ஏற்றுக்கணுன்ற அவசியமும் இல்லை. அதில் ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ஆர்ட் ஃபார்ம் அப்படின்னு கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது ரீச் ஆக தான் சார் செய்யும். அதுக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க. ஓகே, இப்போ நிறைய இது பண்ணீங்க. நீங்கள் மியூசிக் டைரக்டர், நீங்கள் ஆக்டர், யூஆர் அ ப்ரொடியூசர், யூஆர் அன் எடிட்டர், யூ ஹேவன் டைரக்டட் எட் ஒரு படம் பிச்சைக்காரன் 2 ரைட், யூ டைரக்டட். வாட் கம்ஸ் ஈஸிலி? இப்போ சார் டான்ஸ் ஆடாமல் ஒரு படம் பண்ணுறதா இருந்தால் அந்த படத்தில் உள்ள ஹீரோ வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக நார்மலாக இப்போ நீங்களான பேசிக்கிறது தான் பர்ஃபார்மன்ஸு, ரியாலிட்டியாக நடிச்சு கொடுங்க அப்படின்னா நடிப்பு ஓகே தான். எக்ஸ்ட்ரா டான்ஸோட ஓவர் ஆக்டிங் பண்ணித்தாங்கன்னு சொன்னால் எனக்கு அது வராது, அது கஷ்டமாயிரும். அப்புறம் மியூசிக்ன்றது பார்த்திங்கன்னா எல்லாமே நாக்கமுக்காவாக வராது. ஆக்சுவலாக அதில் வந்து நாக்கமுக்காக தான் எல்லா படத்துலையும் வர முடிய வாய்ப்பு எனக்கு இருந்தால், நான் இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசர் இல்லையா, நான் தான் அந்த பாட்டு கம்போஸ் பண்ணேன். அந்த பாட்டு வைரலாகி ஹிட் ஆகுது. அது ரொம்ப சிம்பிள்ப்பா. எவ்வளோ படத்தில் நாக்கமுக்கா போட்டலாம் உடனே பண்ண முடியுமே. அதுவும் என் கண்ட்ரோலில் இல்லை. அது ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ். அது எங்கேயாவது ஒன்று, அது மியூசிக்கும் அந்த லிரிக்ஸும் சேர்ந்து அந்த வைப் க்ரியேட் ஆகி ஒரு டியூன் பிறந்து அது வரணும். ஸோ அதுவும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இப்போ என் கண்ட்ரோலில் இருக்கிறது வந்து ரீசெண்ட் டைமில் கதை கேட்டு அதை எடிட் பண்ணுறது கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குது. அது நல்லாயிருக்கு. பண்ண நான் விரும்புகிறது வந்து ஆக்டிங்,
என்னோடய ஓன் ஸ்டைலில் ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் ஒரு மாடரேட் லிமிட்டுக்குள்ளே அது பண்ணுறதை மட்டும் நான் விரும்புகிறேன். அது சார் பிச்சைக்காரன் 1ன்றது ஹிட்டாக இருந்தால் அது எல்லோரும் தான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே வருது தான். சம்டைம்ஸ் அந்த ஹார்மனி பெருசாக ஒர்க் அவுட் ஆகும், சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ரைட், எல்லாமே வருது, மேனேஜ் பண்ணுறேன். ஆக்டிங் கூட என்னோடய லிமிட்குள்ளே மேனேஜ் பண்ணுறேன். நீங்கள் சக்ஸஸ், ஃபெயிலியர், மணி, ஃபேம் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. வாட் டிரைவ்ஸ் யூ நோ? ட்ரைவ் எனக்காகலாம் ஒன்றும் ட்ரைவ் பண்ணல சார். நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா நான் பாட்டுக்கு ஜாலியாக உட்காந்து வாங்க சார் காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு. இப்போ நெகில் நானும் பார்த்தீங்கன்னா சார், நம்ம ஒரு 2018 கொலைகாரன் இன்டர்வியூவில் நேரில் மீட் பண்ணுறோம். எக்ஸைட்மெண்ட்டோடு வந்தேன். அப்புறம் வந்து ரெகுலராக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மீட் பண்ணி பேசிக்கிட்டு பொழுத கழிச்சிக்கிட்டு இருக்கணுன்றது என் ஆசை. இப்போ ப்ரொஃபஷ்னலாக பேசுகிறோம் போகிறோம். அப்படி என்னால் இருக்க முடியாமல் போகிறதுக்கு ஒரு காரணம் வந்து என்னோடய தேவைகள், என்னோடய சில கமிட்மெண்ட்ஸ்னால நான் பேக் டு பேக் படங்கள் நடிப்புன்னு போய் பரபரப்பில் ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு ஆசை தான் தவிர எய்மு இந்த படத்தை எடுத்து அப்படியே பேரை வாங்கிடணும், அவார்டை வாங்கிடணும் அப்படின்ற நோக்கம் எனக்கு எதுவுமே இல்லை. அவார்டு வேணாம், பட் பேர் வேணும்ல. ஒன்றுமே வேணாம் சார். எதுக்கு சார் பேர்? பேர் உங்கள் பேர் இல்லைன்னா இப்போ படம் எப்படி வரும்? இல்லை சார், அதுக்கு தான் சார் இப்போ தேவை இருக்குது எனக்கு ஆக்சுவலாக. அப்படின்றதுனால அந்த படம் ஓடணுன்றதுக்காக ஏதோ போகிறோம் செய்கிறோம் தவிர்த்து எதுவுமே எனக்கு தேவைப்படாமல் ஒரு ஜோனில் தான் மைண்டை வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மொமெண்ட்டில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகணும், இந்த படத்துக்கு வந்து ரங்கன் சாரோட இன்டர்வியூ வந்து மக்களுக்கு போய் பெருவாரி சேரும், சப்போர்ட் பண்ணணும், அப்படி எல்லாமே தேவையை முன்னிட்டு தான் ஒவ்வொரு செயலும் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் தவிர்த்து ட்ரைவ் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா என்னோடய அடுத்த மூமெண்ட் தேவை தான். இப்போ எனக்கு பசிக்குதுன்னா சாப்பாடு, தாக அடிக்குதுன்னா தண்ணி, அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தேவை இருக்குது. இப்போ தேவை ஹிட்லரு அடுத்த படத்துக்கு தேவை. பட் இது எல்லாமே ஒரு பேஷனோட ட்ரைவோட அப்படி சாதிச்சு அப்படி அந்த படத்தை பண்ணிடணும், அவர் கூட ஒர்க் பண்ணணும், இவர் கூட ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி எந்த எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது சார். ஆக்சுவலாக எல்லா தேவையும் முடிஞ்சு போச்சுன்னா நடிப்பேன்னு கூட தெரியாது. வாங்க சார் ஜாலியாக பேசியிருக்கலாம்னு கூட உட்காந்துருப்பேன். இது செட் அட் ஹோம் இல்லை சார், பேசுவேன், வேறு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணுவேன் தேவைப்பட்டா. ஸோ பிடிச்சி பண்ணோன்னா என்னன்னு தெரியல சார். இப்போதைக்கு என் கண்ணை வந்து இப்போதைக்கு நடிக்கணும். இப்போதைக்கு என் கண்ணை வந்து ஹிட்லர் தான் மறைச்சிருக்கு. இப்போ இன்னும் 10 நாளில் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு அந்த ப்ரொடியூசர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, ஃபைனான்ஷியர் வந்து ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு. இது சம்மந்தப்பட்ட டேரக்டர் தானா வந்து வானம் கொட்டிருக்கோம், அப்புறம் இதுதான் வாழ்க்கைன்னு உட்காந்துருக்காரு. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறது, என்னோட தேவையை விட்டேன் ஆக்சுவலாக. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? நேற்று ஐ திங்க் 9 இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. இன்றைக்கி எத்தனை கொடுக்க போகிறேன்னு தெரியல. இந்த மூமெண்ட்டில் எனக்கு நிற்கிறது, இந்த ப்ரெசன்ஸில் வந்து என்னோட தேவை இந்த ஹிட்லர் படத்தை பற்றி பேசுகிறது தான். ஏன்னா ஆக்சுவலாக டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ சார், எனிதிங் நீங்கள் கொடுத்தாலும் நான் எக்ஸைட் ஆக மாட்டேன். இந்த தேவைக்கு அது பூர்த்தி ஆனால் போதும், அது ஹெல்ப் ஆனால் போதும். ரைட், யூர் மேன் ஹூ லிவ்ஸ் ஃபார் த மொமெண்ட் அண்ட் அவ்வளோதான். லைஃபும் ஆக்சுவலி அவ்வளோதான். நம்ம எல்லாம் ஓடி சாடி நிறைய பண்ணுறோம்ல சார், அவ்வளோதான். இல்லை, ஹிட்லர் இன்னும் கொஞ்சம் நாள் வரப்போகுதுன்னு சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு 27 செப்டம்பர் 27 வருது சார். 27. இது வந்து அஃப்கோர்ஸ் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, இது ப்ரொடியூசர் டிசைட் பண்ணுற விஷயம். பட் இப்போது சில வாரங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, ரிலீஸே இல்லாமல் இருக்குது. சில வாரங்கள் என்னென்னா ஒரு 5 படம் 6 படம் 7 படம் வருது. அப்படி வந்தால் ஒரு 2 படம் நல்லா இருந்தால் கூட ஒரு மாதிரி சம்டைம்ஸ் ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி ஆகிடுது. ஸோ ஓகே, சம்டைம்ஸ் மேபி ஒரு படம் ஜெயிக்கலாம், ஃபேஸ் வேல்யூ இருக்கிற படம் ஜெயிக்கலாம், வாட் எவர் இட் இஸ். இந்த சுச்சுவேஷன் இண்டஸ்ட்ரியில் ஏன் இன்னும் சால்வ் பண்ண முடியாது சார். பண்ண முடியாது. பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு சார். நானும் பார்ப்பேன், டே 15 பேர் பசியாக இருக்கான், 3 சாப்பாடு இருக்குது, பகுதி சாப்பிட்டு தான் ஆகணும். நீ வந்து இந்த வேலையை சாப்பிடு, நீ மத்தியானம் சாப்பிடுன்னு யாரை பிரித்து யாரை ஒதுக்க முடியும்? அவன் தேவை அவனுக்கு தெரியும். உதாரணத்துக்கு ஒரு அருமையான டேட்டு அடுத்த மாதம், அதில் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் 37ஆம் வருது, ஒரு டேட் வச்சுப்போமே, 37ன்ட்டேன், மார்ச் 31ஆம் வருது அப்படின்னா இவன் அந்த 7 மாதம் வெயிட் பண்ணனா வட்டி என்ன ஆகுது? அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குல்ல சார். அவன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணுறான், அவன் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறான். ஸோ இதுக்கு வந்து நியாயம் எப்படி கற்பிக்க முடியும்? இந்த சினிமாவில் இப்படி தான், இந்த மாதிரி பண்ணணும் அப்படி பண்ணணும்லாம் ஒரு நியாயமும் லைஃப்பில் ரோட்டில் நடந்து போகிறது வீட்டுக்குள்ளே வரைக்கும் நியாயம்லாம் கிடையாது சார். அந்த மொமெண்ட்டுக்கு ஒன்று தேவை பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஸோ இது வந்து வரதான் செய்யும். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 300 படம் எடுத்திங்கன்னா 300 நாள் தான் இருக்குது உங்களுக்கு. இப்போ வந்து வெள்ளிக்கிழமைக்கு எத்தனை இருக்குது? 52 வாரம் தான் வருது. ஸோ அந்த 300 படத்தையும் நீங்கள் 5 படமாக ரிலீஸ் பண்ணி தான் நான் வேண்டியது. அதில் திறமை உள்ளவன் ஜெயிச்சுட்டு போகிறான். யாருக்கு திறமை இருக்கோ, யார் சின்சியராக ஒர்க் பண்ணாங்களோ, யார் படம் மக்களுக்கு பிடிக்குதோ, அட்லீஸ்ட்டு தேட்டரில் ஜெயிக்கலனா கூட. நான்லாம் V1 ஒரு படத்தை வந்து ஒரு தேட்டருக்கு வந்துட்டு போனது பிறகு பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி டேரக்டரை கூப்பிட்டு பேசினேன். இப்போ கூட ஜமா இப்போ கூட பார்த்தேன் அந்த படத்தை பார்த்து. அந்த கதை எப்படியோ, எந்த கதையை நீங்கள் தேட்டரில் பார்க்கல ஓடிடியில் பார்த்தேன் ஆக்சுவலாக. இது என்ன ஜமான்னு சொல்கிறாங்க அப்படின்னு ட்ரெய்லர் பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபுல் படத்தை உட்காந்து பார்த்தேன். அந்த ரெக்கக்னிஷன் அப்போ கிடைக்கலனா கூட ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆகிருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு ஓடிடி ஸ்ட்ரீம் கூட நெக்ஸ்ட்டு ஜமா டேரக்டர்னு சொன்னால் வாங்க தான் செய்வாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் ரெக்கார்ட் பார்ப்பாங்க, வாங்க தான் செய்வாங்க. அவர் படத்தை பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன், நல்லா பண்ணியிருக்கீங்க தம்பி, ரொம்ப நல்லா. ஸோ இன் தியரி
இப்போ அவர் வந்து உங்களுக்கு கிட்ட ஒரு நல்ல கதை கொண்டு வந்தால் 100% அப்படி தான் வானம் போட்டுட்டும் பண்ணேன். அப்புறம் என்னோட படங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சார், ப்ரீவியஸ் படங்கள் இப்போ கொலைகாரன் டைரக்டர் ஆண்ட்ரூ, கொலைகாரன் படத்துக்கு முன்னாடி அவர் லீலைன்ற படம் பண்ணியிருந்தார். அவர் நல்ல கதை கொண்டு வந்தார், கொலைகாரன் பண்ணிட்டேன். இப்போ அப்புறம் வதந்தின்னு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் படம் பண்ணுறாரு. இப்போ நல்லா சீரியஸ் பண்ணுறாரு. ஸோ என்கிட்ட எனக்கு தேவைப்படுறது அந்த மூமெண்ட்டில் நீங்கள் என்ன யாருன்றது நான் ப்ரீவியஸ் தோல்வி மக்கள் ஏற்றுக்கலன்றதை வச்சுலாம் நான் யோசிக்கிறது இல்லை. எனக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து ஸோ பிகாஸ் அக்கார்டிங் டு யூ எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. ஆமாம் சார். அது 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 நம்ம ரொம்ப தான் பிளான் பண்ணி பண்ணாலும் இட்ஸ் அல்டிமேட்லி அதோட டெஸ்டினி எதுவோ இல்லை சார். நம்ம முயற்சிக்கான ஒரு வினைன்னு ஒன்று இருக்கும் சார். ஆக்சுவலாக ஒரு எஃபர்ட் போடுறீங்கன்னா சயின்ஸ் சார், ஆற்றல் இன்னொரு வகை ஆற்றலாக மாறும். எவ்வளோ ஆற்றல் நீங்கள் போடுறீங்கன்றது உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆக்சுவலாக கண்டிப்பாக இருக்குது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போய் சேருமா அங்கே போய் சேருமான்னு தெரியாது. ஆனால் மொமெண்ட் இருக்கும். இங்கேருந்து கிளம்புவோம், ஒரு இடத்துக்கு போய் சேருவோம், அது நம்ம கண்ட்ரோல் தான் இருக்கும். ரைட். உங்கள் ஃபேவரட் மூவி மேக்கிங் மொமெண்ட் என்ன? உங்கள் ஃபேவரட் மூவி வாட்சிங் மொமெண்ட் என்ன? மேக்கிங் மொமெண்ட்னா எது ஃபீல் பண்ணுறீங்க சார்? லைக் அந்த கிரியேஷன் either as an actor or as a music director எல்லாமே தான் சார். எல்லாம் லைக் ஏதாவது ஒன்று வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணிட்டோம் அந்த மாதிரி ஒரு நான் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு சீன் தான் சார். பிச்சைக்காரன் 1ல் மழை சீன், அந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மழையில் வந்து அந்த பொண்ணு வந்து உனக்கு என்ன தான் வேணும், உதவியாக கொடுத்தா வாங்கிக்க மாட்டேற, மழையில் நினைச்சிட்ருக்க, பிச்சையாக போட்டால் வாங்கிப்பியா அப்படின்னோடனே வந்து அவன் மண்டி போட்டு ஓகேன்னு சொல்லுவான். அந்த கதையை நான் வந்து கேட்டு எமோட் ஆகி அந்த சீனை ஷூட் பண்ணுறதுக்காக போய் நிற்கிறோம். அந்த இடத்துல போய் நிற்கும்போது அப்படியே எனக்கு புல்லரிக்குது சார். ஷூட்டிங் ஸ்பாட்னா என்ன சார், ஒரே சத்தம், லைட்மேன் சவுண்டு, டேரக்டர் சவுண்டு, அது இதுன்னு பரபரப்பாக தானே இருக்கும். அந்த ஃப்ரேம்குள்ளே தான் சினிமா இருக்கும். ஃப்ரேமுக்கு வெளியே பார்த்தா எல்லாம் சாதாரணமாக ஒரு கூட்டமாக தான் இருப்போம். பட் அந்த இடத்துல நிற்கும்போது டேரக்டர்கிட்ட பார்த்துட்டு என்ன சீனில் சார் அது அப்படி நானே படம்லாம் வரல, கதை கேட்ட இது தான் அந்த மூமெண்ட்டை வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். சக்ஸஸை வந்து அதுக்கு முன்னாடியே நான் ஃபீல் பண்ணுறேன். நாக்கமுக்க சாங் கம்போஸ் பண்ணும்போது அப்போ புது ஆக்டர், புது ஹீரோ, புது ப்ரொடியூசர், புது டேரக்டர், ஹே படி திஸ் இஸ் அ சாங் விச் இஸ் கான் பி அ மேசிவ் ஹிட் ஆஃப் தி இயர்னு சொல்லி போட்டேன். அந்த மூமெண்ட்டில் ஃபீல் பண்ணுவேன் சம்டைம்ஸ். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு எல்லாமே நல்லாயிருக்கும் சார். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்றதுனால அதையே திருப்பி வாயில் தெரிஞ்சா உங்களுக்கு பிடிக்காம போயிடும். உங்களுக்கு பிரியாணி தான் பிடிக்கும்னா பிரியாணி ஒரு வேளை தான் இல்லை 2 வேளை தான், அதுக்கப்புறம் 3வது வேளை பிடிக்காம போயிடும். ஐ ஜஸ்ட் வாண்ட் an example of like அதான் நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் இஸ் கிரேட் பிகாஸ் அந்த சீனை நீங்கள் ஃபீல் பண்ணி யூ ரியலி ஃபெல்ட் இட். ஸோ தட்ஸ் அது மாதிரி சம்டைம்ஸ் நடக்கும். அதே மாதிரி எல்லா சீன்ஸும் சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம மறந்து போயிடுவோம் சம்டைம்ஸ். எல்லா மொமெண்ட்லையுமே ஒரு விஷயம் இருக்கும் சார். அண்ட் மூவி வாட்சிங்கிறது ரீசெண்டாக எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய வெளியே போக முடியாத சூழ்நிலை போச்சு, ரொம்ப பிஸி. இல்லை மேபி வைல் க்ரோயிங் அப் வந்து எனக்கு ரஜினி சார் படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே வந்து வில்லன்லாம் காலி பண்ணிடுவார் அவர். அவர் தான் அடிப்பார். இனிஷியாக அடி வாங்கினா கூட கடைசியில் அவர் தான் ஜெயிப்பார்ன்ற பாதுகாப்பு உணர்வு எனக்கு இருக்கும் மனசுக்குள்ளே. இப்போ ஹீரோ அடி வாங்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து சின்ன பசங்க இல்லையா, நான் இப்போ என்ன ஒரு 9 வயசில் படம் பார்க்கும்போது நம்ம அப்பா வாங்குற மாதிரி இருக்கும், நம்ம சொந்தக்காரன் வரும்போது நானே வாங்குற மாதிரி இருக்கும். ஹீரோ ரொம்ப அடி வாங்கிட்டு இருந்தாருன்னா ஸோ ரஜினி சார் படத்துக்கு தைரியமாக போவேன், அடிப்பார். ரஜினி சாரை விட ஒரு ஹீரோவோட படம் ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த டைமில். ஒரு தாயின் சபதம், டிஆர் சார் அவர் வந்து பேசுகிற பேச்சுண்டை நான் தாண்டான்னு பார்க்கும்போது பெரிய ஆளாக இருக்கார் இவர் அப்படி ரொம்ப ஜாலியாக பார்க்க ஆரம்பித்தேன். ரொம்ப தைரியமாக கெத்தாக வெளியே வந்த படம் அது மாதிரி ப்ரொடெக்டர்னு ஒரு படம் பார்த்தேன், ஜாக்கி ஜான் படம். இத்தனோன்னு இருப்பேன், ஏன்னா நான் ஒரு 6ஆம் கிளாஸாக நான் படிச்சுட்டு இருந்தேன். அந்த ப்ரொடெக்டர் வந்து அலங்கார் தேட்டரில் பார்த்தீங்க? இல்லை சார், திருநெல்வேலியில் கல்யாணி தேட்டரில். அங்கே பார்த்துட்டு வெளியே வரும்போது தேட்டர்லேருந்து நான் வந்து என்னை யாராவது தொட்டுருந்தா வச்சுங்க செத்தான் அப்படின்னு. ஏன்னா அந்த படம் கொடுத்த எனர்ஜி பயங்கர மாசாக வெளியே வந்தேன் தேட்டர்லேருந்து ஒத்தையா வந்து அப்படியே. அப்படி தான் நான் வாழணும் மனுஷன், துள்ளி பறந்து அடிச்சான் பாருன்ற மாதிரி. இது என்னமோ கேட்டிங்க, என்ன சார் கேட்டிங்க, நான் எங்கேயோ போயிட்டேன். அந்த மூமெண்ட்டை வாழ்ந்திருக்கேன். ஆமாம், அந்த மாதிரி ஒரு 3 படம். தாயின் சபதம் வந்து ரஜினி சாரையும் தாண்டின படம் எனக்கு, அவர் பேசின விஷயங்கள் எல்லாமே. அப்புறம் வந்து இந்த ப்ரொடெக்டர்லாம் அந்த ப்ரொடெக்டர் தான் சார். அந்த படம் வந்து வரும்போது நான் வந்து மாவீரனாக வெளியே வந்தேன். அந்த மாவீரன் எஃபெக்ட் வந்து ஒரு 1 hour என்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரியாலிட்டி தெரிஞ்சிச்சு நான் சொல்லுவேன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் சம்திங் தட் அந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த. அப்புறம் சார் இன்னொரு படம் ஆவாரம்பூன்னு ஒரு படம் சார், உங்களுக்கு பரதன் சார். இப்போயாவது ப்ரொமோஷன் இருக்குது, 4 பேர் நீங்கள் பேசுகிறீங்க, படம் தெரியும். அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது சார், ட்ரெய்லர் டீசர் கூட போடுவாங்களான்னு தெரியாது. ராஜா சாரோட பாட்டு தான் ஒரு படம் வரப்போகுதுன்றதுக்கான அடையாளம். அந்த எல்லா பாட்டுமே ஹிட்டு. ஆமாம் சார், அந்த டைமில் ஆலோலம் பாடி இன்னொரு பாட்டு வருது. அப்புறம் இன்னொரு பாட்டு சாமி கிட்ட, அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது இந்த படத்தை பார்த்தே அவனும் துடிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து போராடி
அதாவது குரு சிஷ்யன் படத்தில் ஏதோ படத்தில் ரஜினி சாரும் பிரபு சார் வந்து சட்டை கிழிச்சு டிக்கெட் வாங்குவாங்கல்ல, அப்படி நான் வாழ்க்கையில் வாங்கின ஒரே படம் வந்து ஆவாரம்பூ. எதுக்காகனே தெரியாது. ஒரு அந்த பொண்ணை பிடிச்சி போச்சான்னு கூட தெரியல ஆக்சுவலாக. செண்பாக்கான்னு நினைக்கிறேன் அந்த இல்லை சார். ஓகே ஓகே. என்னமோ பிடிச்சி போச்சு. அந்த சாரோட சாங்லாம் கேட்டு இந்த படத்தை பார்த்தே ஒன்று வந்து போராடி பிளான் பண்ணி வச்சு நீங்கள் கேட்குறீங்களா தேட்டரிக்கல் மூமெண்ட்லாம் அப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் இந்த படம் வந்து யூஸ்வலி லைக் யூ வாண்ட் எக்ஸ்பெக்ட்ல. தட்ஸ் ரியலி நைஸ். ஒரு ஹிட்லருக்கு ஒரு 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 செல்லிங் பாயிண்ட் யூ வாண்ட் டு டெல் பீப்புள் தட் இதனால வந்து படம் பாருங்க. லைக் வாட் வில் யூ சே? ஒன்றுமே இல்லை சார். அது வெள்ளிக்கிழமை. ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு படத்தை வந்து சொல்கிறேன் ஒவ்வொன்றா சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை நீங்கள் படம் பார்க்கணும் முடிவு பண்ணுவீங்க. இந்த வெள்ளிக்கிழமை 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஒன்று கார்த்தி சாரோட மெய்யழகன் ரிலீஸ் ஆகுது, இன்னொன்று ஹிட்லர் ரிலீஸ் ஆகுது. அப்வியஸ்லி அவங்க நல்ல ஒரு ரீசெண்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஹீரோவாக இருக்கிறதுனால நிறைய தேட்டர் போட்டிருப்பாங்க. ஒரு 40% தேட்டராவது நம்ம தேட்டர் இருக்கும். அந்த தேட்டருக்கு சப்போஸ் டிக்கெட் கேம ஓவர்ஃப்ளோ ஆகும்போது இந்த பக்கம் படத்தை பார்க்கணும்னு நினைப்பீங்க. இப்போ உங்கள் இன்டர்வியூக்கு அப்புறமா தொடர்ந்து வந்து ஆடியோ ப்ரெஸ் மீட்டு, லான்ச்சு, டீசர், ட்ரெய்லர், ஸ்னீக் பீக்லாம் ரிலீஸ் பண்ணுறோம். படத்தோட முதல் 5 நிமிஷம் அதை பார்த்தாலே படத்தை எதை பற்றி இருக்கும், படத்தோட ஸ்டாண்டர்ட் என்னென்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் படம் பார்க்க வர போகிறீங்க, கண்டிப்பாக உங்களோட 2 hours வந்து வேஸ்ட் ஆகாத ஒரு படமாக அந்த படம் இருக்கும். தட் இஸ் யுவர் உங்கள் வாழ்க்கையே மாற்றாது. அதில் வந்து நீங்கள் நீதி, நியாயம், மெசேஜ், உங்களுக்கு ப்ரொடெக்டர்லேருந்து கிடைச்ச ஃபீலிங் வந்து எனக்கு கிடைக்கும். அது ப்ரொடெக்ஷன், அது ஆக்ஷன் நான் படம் பண்ணல சார், அது பண்ணல. பட் இது வந்து உங்கள் குடும்பத்தோட வாழ்க்கையை மாற்றி மறுமலர்ச்சி உண்டு பண்ணி அதெல்லாம் பண்ணாது, உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணி விட்டுரும் அந்த படம். ஸோ இந்த என்டர்டெயின்னு சொல்கிறாங்களா, லைக் நிறைய பேர் வந்து படங்கள்னா என்னென்னா படம்னா பொழுதுபோக்கு அப்படிங்கிறாங்கல்ல. என்டர்டெயின்மெண்ட்னா இப்போ நான் படத்தை எடுத்துக்கலாம், அது எனக்கு என்கேஜ் பண்ண படம் என்டர்டெயின் பண்ணிச்சானா ஐ டோன்ட் நோ. பிகாஸ் இட்ஸ் நாட், நான் அதை பார்த்து சிரிக்கலை, அதை பார்த்து என்ஜாய் பண்ணல, பட் இட் மேட் மீ திங்க், இட் மேட் மீ ஃபீல் ஃபார் த பர்சன். வை டு பீப்புள் ஆல்வேஸ் சே சினிமானா பொழுதுபோக்கு அதையே சொல்லிட்டே இருக்காங்க? எல்லா படமும் சொல்லலை சார். ஆக்சுவலாக சில படங்கள் நீங்கள் பண்ணுற நான் படங்கள் மாதிரி வரும். ஆக்சுவலாக சில படங்கள் வந்து பிச்சைக்காரன் மாதிரி இருக்கும். நானில் வந்து மாட்டிடக்கூடாதுன்னு ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும். பிச்சைக்காரனில் அம்மா பழச்சிடணுன்ற பயம் இருக்கும். ரோமியோ படத்தில் வந்து பொண்டாட்டிவனை மதிச்சிடணும்னு ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு எமோஷன் இருக்கும். ஒரு படத்தில் ஒன்றுமே இருக்காது, ஜாலி மட்டும் இருக்கும், மாற்றி சிரிச்சுட்டு வெளியே வருவோம். ஒரு படத்தில் ஒரு வாழை எமோஷன் இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு படம் ஆடியன்ஸுக்கு வந்து பாவம் சார், அவங்களுக்கு வந்து ஒன்றும் தெரியாது. அவங்க சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க ஜாலியாக. என்ன கேட்டால் நான் ஆடியன்ஸ் பாவம்னே சொல்ல மாட்டேன். அவங்க ரொம்ப வெரி அவேர். அதனால தான் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓட்டுறாங்க, பிடிக்கலன்னா போயிடுறாங்க. இதான் என்டர்டெயின்மெண்ட்னு சொல்லிட்டு நம்ம மெயினாக அதுக்காக தானே சார் போகிறோம். 2 hours என்டர்டெயின் பண்ணலன்னா அவங்க வந்து தங்களே என்டர்டெயின் பண்ணிக்கிறாங்க, பண்ணி சிரிச்சுக்கிறாங்க. ஆமாம், மீம் பண்ணி இது பண்ணி ஸோ ட்ரோல் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் ஒரு டஸ் இட் அஃபெக்ட் யூ? இல்லை, இது வரைக்கும் எனக்கு மீம் வந்ததே இல்லையா? ஓகே, ஓரளவுக்கு தமிழில் அது போட்டலாமா, ஐ ஹவ் நெவர் ஹேட் அ மீம் அப்படின்ட்டு. ஸோ டெஃபினட்டாக அதை பார்த்துட்டு போடுவாங்க. அப்படி வந்தால் சந்தோஷமும் பார்ப்பேன். ஃபைனலி ரீசெண்டாக ப்ளூ சட்டை சார் மட்டும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கார் என்னை பற்றி ஏதாவது பேசுறதுக்கு. அவர் வேணால் போடுவார். அவரா உங்களை பற்றி நல்லா ரிவ்யூ கொடுக்க மாட்டார் அவர்? பாவம், ஜாலி. அவர் யாரை பற்றியுமே வந்து ஃபன் பண்ணி போய் பேசுவார். ரீசெண்ட் டைமில் வந்து நல்லா ரொம்ப வாட்ச் பண்றாரு என்ன அவர். ஓகே, ஏதோ அவருக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ஓகே ஓகே, this some I should go and follow what's happening there. Yes sir, he is a nice person. நல்லா தான் இருக்கும் அவர் இன்டர்வியூ. நானே படத்தை பார்க்கறத விட அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதுக்காக என்ஜாய் பண்ணி பார்ப்பேன். ஓகே, பட் மீம்னு சொல்லிட்டு குறிப்பாக அவரை தவிர யாரும் போட்டதில்லை. ஓகே, ஸோ ஃபைனலி advice from an achiever. It's a small segment that I have, not a segment, it's just a question. As somebody who has achieved a reasonable amount of success in life, what is your advice to somebody who says I want to come into cinema? இப்போ நீ டாக்டர் படிக்கும்போது, இன்ஜினியரிங் படிக்கும்போது 4 வருஷம் உழைப்பு இருக்குல்ல சார். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், எடிட்டிங்காக இருக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் வந்து ரேண்டமாக வந்தவுடனே பண்ணிடணும்னு நினைக்காம, அப்புறம் ஒரு ஒரு டைரக்டர் கூட நீங்கள் கூடவே இருந்து கையை கட்டிட்டு, அவர் காஸ்டியூம் அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, அவர் சொல்கிற டீ காஃபி வாங்கி கொடுத்துட்டு, நார்மலாக அவர் வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவார். அவர் சும்மா பேசிகிட்டு இருக்கிறதால சினிமா கற்றுக்க முடியாது. சினிமான்றது ஒரு 5 years ஜேர்னியாக நினச்சிக்கோங்க. அதை வந்து ப்ரொஃபஷனாக எடுத்துக்கிட்டு நினச்சிக்கோங்க. அவர்கிட்டேருந்து கொஞ்சம் புக்கு படிக்கிறதுல கொஞ்சம், படம் பார்க்குறதுல கொஞ்சம், ப்ளஸ் முன்னாடி மாதிரி இல்லை சார். முன்னாடி வந்து எடிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் விடி விஜயன் சாரோட ஆஃபீஸுக்கு போய் தான் அந்த மிஷினில், ஸ்டெயின்பிக் மிஷினில் தான் எடிட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ உங்கள் லேப்டாப்லேயே வந்துச்சு, ஃப்ரீ சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. ஸோ சின்ன சின்ன கிளிப்பிங்கை நீங்கள் உங்கள் ஃபோனில் போட்டு எடுத்து பார்த்துட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, எப்படி ஆக்டிங் வாங்குறீங்க. நீங்கள் ஒரு 1/2 hour படத்தை பண்ணி பார்க்குறதுக்கு 40,000 கூட ஆகாது. ஃப்ரீயாக ஆக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. கதை உங்ககிட்ட இருக்குது, உங்கள் ஃபோன் இருக்குது. 4,000 கூட ஆகாது போல் இருக்குல்ல சார். எல்லாமே ஃபோனில் இருக்குது. அதெல்லாம் எடிட் பண்ணி பார்த்துட்டு
அசம்பிள் பண்ணி ஃப்ரீ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆன்லைனில் இருக்குது, எல்லாத்தையும் பண்ணி நீங்கள் வந்து யார்கிட்டையும் இல்லாமல் நீங்கள் வந்து தொழில் பழகலாம். அப்படியே வந்து நீங்களாக இதை வந்து டீச் பண்ணுறதுக்கு டீச்சர் இருக்காங்களா, டிகிரி கொடுக்குற ஆள் இருக்காங்க பார்த்தா சினிமாவுக்கு அது கிடையாது. அப்படின்றதுனால ஒரு 4-5 வருஷம் தொடர்ந்து நீங்கள் கற்றுக்கிட்டு வாங்க. தன்னை அறிதல்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். நீங்கள் யாருன்றது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சிலர் என்கிட்ட வருவாங்க, சார் எனக்கு பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் சார், அவங்க மியூசிக்கில் ஒரு பாட்டாவது பாடிடணும், சூப்பர் இன்ட்ரெஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்கிறாங்க, சூப்பர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்டபோது நான் ஏதோ மெடிக்கல் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன். மியூசிக்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னீங்களே அதில் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பேன். இல்லை சார் நான் வந்து தோணும் போதெல்லாம் பாடுவேன். ப்ராக்டிஸ் எதாவது தெரியுங்களா? இல்லை சார் பாத்ரூமில் பாடுவேன், ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கூப்பிட்டா பாட சொல்லுவாங்க. இன்ட்ரெஸ்ட்னு சொன்னீங்களே, பட் அதுக்கு ஏதாவது நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி மேற்கொண்டிருக்கலான்னு அது கேட்டால் அது இருக்காது. ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் சினிமா இல்லை சார். இது வந்து ரொம்ப முன்னாடியை விட இப்போது டெக்னாலஜிஸ் எல்லாமே ரொம்ப ஃபேவர் பண்ணுது க்ரியேட்டர்ஸை. நான் வந்து வாய்ப்பு கேட்டதே பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டராக அப்போ இருந்து என்னோடய கீபோர்டில் மியூசிக் வாசித்து ப்ரோக்ராம் பண்ணி சாங் கொடுத்து தான். அது மாதிரி இப்போ வந்து வாய்ப்பு கேட்குற ஒவ்வொரு டேரக்டர்ஸும் தான் ஃபோனில் ஒரு 10,000 செலவில் ஒரு படத்தை எடுத்து இதுதான் சார் நான் சொல்லிட்டு, இப்போ இன்ஃபேக்ட் ரோமியோ டேரக்டர் விநாயக் இருக்கார் இல்லையா, அவருக்கு நான் கூப்பிட்டு அவர் நம்பரை தேடி ஃபோன் பண்ணி ஐ ஹேட் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு நெட்டில் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன். அவரை நான் கூப்பிட்டு பேசி நல்லா பண்ணியிருக்கீங்க, எனக்கு ஒரு கதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவியை பார்த்து சொல்ல யூடியூப் வீடியோ, அதுக்கு என்ன ஐ திங்க் அவர் 70,000 ருபீஸ் ஏதோ செலவு பண்ணியிருந்தார். நான் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தேன்ற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் புது வளரும் இயக்குநர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கான படத்தை நீங்கள் ஃபோனில் பண்ணி குவாலிட்டி முக்கியம் இல்லை சார். அதே அலெக்ஸா கேமராவில் பண்ணால் இம்ப்ரூவ் ஆகிருப்போகுது. எங்கேஜிங்காக நிறைய பண்ண முடியும். ரீசெண்டாக கூட நிறைய வீடியோஸ் பார்த்து சிரிச்சிருக்கேன். அது மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ரொடியூசர் தேவையில்லை. யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு நீங்களே ப்ரொடியூசர், நீங்களே டேரக்டர், நீங்களே ஆக்டர், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டர் வச்சு தயாராக நீங்கள் ஆன்லைனில் போட்டுட்ருங்க. அதே மாதிரி கம்போசர்ஸ்ட்டை கூட பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்ட் க்ளவுடில் அப்லோட் பண்ணலாம், ஆக்டர்ஸ்ட்டை காட்டலாம். ஈஸியாக வந்து டெக்னாலஜி உங்களை சப்போர்ட் பண்ணுது. அதனால் நீங்கள் அதெல்லாம் அடாப்ட் பண்ணிவிட்டு உடனே சம்டைம்ஸ் சிலருக்கு கிடைக்கலாம், சிலருக்கு வந்து வாய்ப்புகள் தள்ளி போகலாம். முயற்சியை தளர விட்டுறாமல் நீங்கள் வந்து பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் சார். ஆனால் ஒரு 3-4 இயர்ஸ் கண்டிப்பாக டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணணும். ஒரு டேரக்டரோட அசிஸ்டண்ட்டாக இருக்கீங்கன்றது மட்டும் உங்கள் தகுதி ஆகாது. வெறும் கதை கையில் வச்சுருந்தா மட்டும் பத்தாது. விஷுவலாக நீங்கள் கதாசிரியர்னு சொன்னால் கதையை கையில் வச்சுக்கோங்க. விஷுவலாக டைரக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபோன் கையில் இருக்குது, அதை வச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணி உங்களுக்கு டெமோ ஃபிலிம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்கன்றது தான் எனக்கு. பட் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு லக் டெஸ்டினி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? லக்கெல்லாம் கிடையாது சார். நம்ம காலத்தை வச்சா அடுத்த ஸ்டெப் போவோம். நம்ம இங்கேயே உட்காரணும்னு நினச்சா இங்கேயே உட்காந்துப்போம். எல்லாமே நம்மகிட்ட தான் ஆரம்பிக்குது, நம்மகிட்ட தான் முடியுது. வி மேக் அவர் ஓன் லக். ஆமாம் சார், ஆமாம் சார். நம்ம முயற்சி பண்ணால் 100 ட்ரை பண்ணுறோம், 10 நடக்கும். ரைட். ஐ ஹோப் ஹிட்லர் டஸ் வெல். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஆல்வேஸ் a pleasure talking to you. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand.